நம்ம குவிட் பண்ணலாம். சேவ் பண்ணி குவிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். சிடி அப்பாச்சி, அதுல ஃபைல்ஸ் உள்ள போயாச்சு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயாச்சு. இல்லை என்ன பண்றேன், புதுசா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்ன ஃபைல்? index.html அப்படின்ற ஒரு ஃபைல். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு கமாண்ட் எழுதலாம், ஹலோ அன்சிபிள் கிளாஸ் டே 2 சாரி டே 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்படி ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டன், சேவ் பண்ணியாச்சு. ஸ்கிரீனை கிளியர் பண்ணுவோம். இப்போ நான் திருப்பி நம்ம ட்ரீ அப்பாச்சி கொடுத்தனா, இப்போ நம்ம புதுசா 2 விஷயம் பண்ணியிருக்கோங்க. ஒன்னு டாஸ்க்ல main.yaml-க்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட டாஸ்க் எல்லாமே நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த main.yaml-க்கு டாஸ்க்லாம் வந்துருச்சு. இந்த ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள index.html-னு ஒரு ஃபைலை நான் புதுசா இப்போ கிரியேட் பண்ணி நான் உள்ள போட்டு வச்சிருக்கேன். அது நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இந்த main.yaml-ல ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். என்ன சேஞ்ச்னா, நம்ம சோர்ஸ்ல வெறும்னே நான் ஃபைல் பேர் மட்டும் தான் கொடுத்திருந்தேன். ஸோ இப்படி கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரோல் என்ன பண்ணும்னா, நீங்க ஏதாவது ஒரு ஃபைல் பேர் கொடுக்குறீங்களா, அது முதல்ல எங்க போய் தேடும்னா உங்க ஃபைல்ஸ்ன்ற டைரக்டரியில தான் போய் தேடும். அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு. இதுதான் அந்த ரோலோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ரோல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபைலை கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா போதும், அங்க வந்து அது எடுத்துக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ரோல் கிரியேட் பண்ணியாச்சு. டன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரோலை நம்ம யூஸ் பண்ண போறது தான் நம்மளோட வேலையை. எப்படி இந்த ரோல் நான் யூஸ் பண்றது? இப்போ நம்ம எல்எஸ்ன்னு கமாண்ட் கொடுத்தா எனக்கு அப்பாச்சின்னு ஒரு ரோல் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த அப்பாச்சின்ற ரோலை யூஸ் பண்ண போறேன். ஹவு? லெட் மீ கிரியேட் அ நியூ ஃபைல் சேவ். என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். டெஸ்க்டாப்ல ஐ வில் கிரியேட் இந்த ஃபார்மேட் ஆஃப் roles.yaml இல்ல role.example.yaml ஏதோ ஒரு பேர். ஸோ நம்ம ரோல்ஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஏன்னா வெறுமனே ரோல்ஸ்ன்னு பேர் வச்சாதான் டவுட் வரும் உங்களுக்கு. அப்படிதான் பேர் வைக்கணுமா, அப்படியே வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நேம். நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி பேசிக் டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆல், ரிமோட் யூசர், இஃபிகேஷன் யூசர், பிகம் எஸ் அப்படின்ற டேட்டா எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இங்க நான் புதுசா என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க என்ன ஆட் பண்ண போறேன்னா ரோல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ண போறேங்க. இந்த ரோல்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு அப்பாச்சி அப்படின்ற ரோல் பேரை நான் கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சு. மீனிங் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்னோட அப்பாச்சி இந்த HTTPD இன்ஸ்டாலேஷன் பண்ற ப்ராசஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரோலா கன்வெர்ட் பண்ணி நான் எழுதி வச்சுட்டேன். இப்படி ரோலா கன்வெர்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி தாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி roles.example.yaml அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இதுல என்னோட இந்த வெறும் 5 லைன் கோட நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் அண்ட் குவிட். ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கும். இப்போ எல்எஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தா எனக்கு அப்பாச்சின்ற ஒரு ரோல் இருக்கு. cat roles.example-ன்ற ஒரு ஃபைல் ஓபன் பண்ணனா host all remote user EC-user become yes என்ன பண்றேன், இங்க ரோல்ஸ்ல அப்பாச்சின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ரோல் அப்பாச்சின்னு கொடுத்து இப்போ அந்த பிளே புக் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். ansible playbook எங்க இருக்கு கமாண்ட். ஓகே, இது நான் எழுதிருக்கலாம். ansible playbookல slaves.txt இப்போ எனக்கு roles-example.yaml அப்படின்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த அப்பாச்சின்ற ரோலை வச்சு எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ஸ்லேவ் மெஷின்ல இங்க பாருங்க அப்பாச்சி இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரோலை எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப மீனிங் நம்ம கோட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள், என்கிட்ட ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ற ரோல் இருக்கு, எனக்கு டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் பண்ற ரோல் இருக்கு, ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ற ரோல் இருக்குன்னா நான் இப்படி ஒரு ரோல் ஹெட்டிங்க கொடுத்தா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோல் எல்லாம் எடுத்து எனக்கு அப்பாச்சி, ஜென்கின்ஸ், டாம்கேட்ன்றது எல்லாமே எனக்கு எந்தெந்த மெஷின்ல நான் யூஸ் பண்ணணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நான் வேற ஏதாவது டாஸ்க் எழுதணுமா, நான் அதுக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் டாஸ்கா நான் கொடுத்துக்கலாம். இதுதான் ரோல்ஸ். ரோல் சிம்பிளி மீன்ஸ் கோட ரீயூஸ் பண்றது. இப்ப நான் இந்த ரோல்ன்ற ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சின்ற ரோல் ஃபோல்டர், இதை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்களும் ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்களும் அந்த ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏன் நான் கேட்டீங்கன்னா நம்ம இந்த ரோலுக்குள்ள நம்ம இந்த டிஃபால்ட்டா இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸே பண்ணல. என்ன ஐபி அட்ரஸ் ரன் பண்றோம், யாரா ரன் பண்றோம், பிகம் எஸ் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. வெறும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட டாஸ்க், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ், அது எல்லாமே அந்த ரோல்ல நான் எழுதி வச்சாச்சு. அப்ப நம்ம ரோலை யாருக்கு வேணா ஷேர் பண்ணலாம்.
அப்ப அவங்க அந்த ரோலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமாண்ட் இந்த ரோலை வச்சு எனக்கு இது ரன் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோல்ல அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்களோ, என்ன பெரிய ஏதாவது டூல் இன்ஸ்டாலேஷன் பண்றோம், டெராஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் பண்றோம், இல்ல எனக்கு கிட் இன்ஸ்டாலேஷன் பண்றோம், ஏதோ சம்திங். ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உள்ள இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதாங்க ரோல்ஸ். ஸோ சிம்பிளி இப்ப நம்ம ப்ரூஃப் பார்ப்போமா? நான் என்ன பண்றேன், என்னோட ஏதோ ஒரு ஸ்லேவ் மிஷின் எடுத்துக்கிறேன். என்னோட இப்ப நான் ஐபி அட்ரஸ் நான் ஹிட் பண்ணனா, நம்ம இப்ப ரன் பண்ணோம் பாத்தீங்களா பிளே புக், ரோல்ஸ் வச்சு நான் பிளே புக் ரன் பண்ணல, எனக்கு ஹலோ அன்சிபிள் கிளாஸ் டே 3 அப்படின்ற அவுட்புட் எனக்கு காமிக்குது. திஸ் இஸ் a simple example of roles. இப்ப நம்ம ரோல்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்த்திருக்கோம், அதுல கோட் ரீயூசபிலிட்டின்னு பார்த்திருக்கோம், அண்ட் அன்சிபிள் கேலக்ஸி கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பார்த்திருக்கோம். இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஸோ உங்க ஆர்கனைசேஷன்லயும் நம்ம பிளே புக்கை எழுத மாட்டோம், அந்த பிளே புக்கை ரோல்ஸா தான் மாத்தி எழுதி வைப்போம். அப்போ நீங்க ஏதாவது இந்த ரோல்ஸை ரீயூஸ் தான் பண்ணிக்குவீங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு வேலையை பண்ணி முடிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி அதே வேலையை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரைட். அப்ப நான் ஒரு தடவை நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கான ரோலை நான் எழுதி வச்சுட்டேன்னா, இனிமே நான் வாழ்க்கையில எப்பவுமே நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றதை நான் திருப்பி அப்பாச்சில கோட் எழுத மாட்டேன். அது ரோலா இருந்துச்சுன்னா அந்த ரோலை நான் கொடுத்துட்டேன்னா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸ்ன்றது இன்ஸ்டலேஷன் ஆயிரும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த ரோல்ல போயிட்டு அவங்க சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. ஜென்கின்ஸை வேற வெர்ஷன் இன்ஸ்டலேஷன் பண்றது அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நம்ம இப்ப எழுதுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் பெருசா இந்த மாதிரிலாம் நமக்கு எழுதுற சிச்சுவேஷன் வராது. நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் பாத்தீங்களா எப்படி, இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரோலா எழுதி வச்சிருப்பாங்க, அந்த ரோலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கும் ரோல்ஸ்ல தான் வரும், அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பிஃபோர் தட், எனி டவுட்ஸ் இன் ரோல்ஸ்? ஓகே, ஸோ குவிக் ரிவ்யூன்னு கேட்டிருக்கீங்க. I'll have a quick revise. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் அ கமாண்ட்ஸ் which is called as ansible galaxy-னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அது என்ன பண்ணும்னா, சிம்பிளி இட் வில் கிரியேட் அ ரோல். இப்போ நீங்க ansible galaxy-ன்ற கமாண்ட் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜென்கின்ஸ், டாம் கேட்னு சொல்லிட்டு நீங்க ரோல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ansible galaxy-ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். இது நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அன்சிபிளே கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களோட வேலை என்னன்னா, நீங்க அடிக்கிற பிளே புக் ஃபைல உங்களோட டாஸ்க் எல்லாம் தனியா, வேரியபிள்ஸ் எல்லாம் தனியா, இந்த டிஃபால்ட் எல்லாம் தனியா, நெக்ஸ்ட் உங்களோட ஹேண்டிலர்ஸ் எல்லாம் தனியா, இது எல்லாமே தனியா கட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வேரியபிள் ஃபைலுக்குள்ள தேவையானது, ஹேண்ட்லர்ல தேவையானது, டாஸ்க்ல தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருவீங்க. அப்படி பிரிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இத கோடை ரீயூஸ் பண்ற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றோம்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு மாடிஃபை. அண்ட் இந்த கோடை ரன் பண்றதுக்கு தேவையான ஃபைல்ஸ், டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டரை எழுதி வச்சிருக்கோம். இப்போ இந்த ரோலை நீங்க யாருக்கு வேணா ஷேர் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோட்ல சிம்பிளா இந்த பேர் இப்படி போட்டு, எக்ஸாம்பிள் அவங்களோட டேட்டா, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ரோல்ஸ்ல நீங்க ஷேர் பண்ண கோடு அங்க எழுதுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ரோல் கொடுத்தீங்களோ அது அவங்களுக்கும் ஒர்க் ஆகும். இதுதாங்க ரோல்ஸ். ஸோ இந்த ரோல் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு பேரு. நீங்க ஏபிசி, SYZ என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. கார்த்திக், பிளே புக் எழுதுறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ரோல்ஸும் பிளே புக்கும் சேம் தான். நம்ம பிளே புக் எழுதிட்டீங்கன்னா அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரோலா மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருவீங்க. அப்போ இனிமே அடுத்து வரவங்க யூசர்ஸும் திருப்பி முதல்ல இருந்து ஒரு பிளே புக் எழுத தேவையில்லை. ஜென்கின்ஸ், அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்றது, அவங்க நீங்க எழுதின ரோலே என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் கோட் ரியூசபிலிட்டி. பட் ஆக்சுவலா எஸ், ரோல்ஸ் பிளே புக் ரெண்டுமே ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக் which is இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி நம்ம ஒரு பெருசா ஒரு ஜென்கின்ஸ்க்கான ஒரு கோட் எழுதுறோம், அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணிருப்போம். எதை வச்சு, HTTPDன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஒரு வெப் சர்வர் வச்சு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா
Tomcat அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டூலை யூஸ் பண்ணி அதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறேன். இந்த Tomcatன்ற டூலை நீங்க ஆல்ரெடி ஜென்கின்ஸ் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. Tomcat எப்படி ஒர்க் ஆகும், ஸோ வாட் இஸ் Tomcat அப்படின்னு சொல்லிட்டு ஜென்கின்ஸ் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. அப்படி ஜென்கின்ஸ் கிளாஸ் இன்னும் எனக்கு எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ வரிஸ். ஏன்னா நம்ம Tomcatல இருக்கிற கோடெல்லாம் பார்க்க போறது இல்லைங்க, ஒரு டூலை தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இப்போ இந்த அன்சிபிள் பிளே புக்கு நீங்க ஒரு நாலேஜ் கத்துக்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு வெறும் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டூல் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, அதுல எப்படி டிப்ளாய் பண்றது, அந்த மாதிரி தான் ஒரு நாலேஜ். Tomcat தெரியலனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் see an example, பட் பிஃபோர் தட் ஒரு கொஸ்டின். யாருக்குன்னா இங்க ஜென்கின்ஸ் கிளாஸ் முடியலீங்களா? Tomcat தெரியாதவங்க இருக்கீங்களா? Tomcatன்ற வார்த்தையை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஜென்கின்ஸ் கிளாஸ் எடுக்கல ப்ரோ. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸுக்கும் ரைட், அப்போ நம்ம பொறுமையாவே நம்ம இந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ நம்மளுக்கு Tomcatன்னு ஒரு டூல் இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Tomcat, Maven இந்த மாதிரி எல்லாமே இது ஜாவா பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு டூல். இது நம்ம என்னன்னா இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டாலேஷன் தாங்க பண்ண போறோம். என்ன சாஃப்ட்வேர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு there is something called as Tomcat. என்னன்னு சர்ச் பண்ணலாமே. உங்க டெவலப்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோட் அடிப்பாங்க. அது என்ன கோடு, ஜாவாவா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம், நம்மளுக்கு இல்ல PHP, ரூபி என்னவானா இருக்கலாம். அவங்க அடிக்கிற கோடை நம்ம என்ன பண்ணோம், நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். அப்ப அந்த மாதிரி Tomcatன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இட் இஸ் a free and open source implementation of the Java servlet. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா சிம்பிளா ஒரே வார்த்தை, Tomcat provides a pure Java HTTP web server environment in which Java code can run. அவ்வளவுதாங்க. நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாவா கோட தான் நம்ம டெவலப்பர்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து அங்க நம்ம Tomcat தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இது நீங்க டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் கிளாஸ்ல நீங்க அப்ப அதை பத்தி பார்ப்பீங்க. பட் ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே ப்ராசஸ் தான் நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். என்னன்னா Tomcatல எனக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் நடக்கணும். இப்போ Tomcatனா என்னன்னா ஒரு ஜாவா கோட நம்ம எடுத்து ரன் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ Tomcat ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஜாவான்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஜென்கின்ஸ், நீங்க ஜென்கின்ஸ் படிக்கும் போதும் ஜென்கின்ஸ் படிப்பீங்க, Tomcat திருப்பி பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம போர்ஷன்ல Tomcatன்ற ஒரு டூலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனா மேஜரா உட்காந்து Tomcatன்றது தான் இன்னைக்கு கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறது கிடையாது. ஜென்கின்ஸ் கிளாஸ்ல கொஞ்சம் Tomcatடும், இன்னைக்கு அன்சிபிள் கிளாஸ்லயும் கொஞ்சம் Tomcatடும். Tomcatனா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ Tomcatன்றது ஒரு ஜாவா கோட ரன் பண்றதுக்கான ஒரு வெப் சர்வர். அவ்வளவுதாங்க. சிம்பிளா நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில கமாண்ட்ஸ் நான் இங்க எழுதுறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ Tomcat தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப முதல் நம்ம இப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா yamன்ற பேக்கேஜை அப்டேட் பண்ணுவீங்க, முதல் கமாண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா ஜாவாவை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்க. ரைட். ஸோ அப்போ ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா Tomcat-ஐ டவுன்லோட் பண்ணுவீங்க. Tomcat டவுன்லோட் ஆகி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா Tomcat-ஐ அன்சிப் பண்ணுவீங்க. ஸோ அன்சிப் Tomcat இது ஆல்ரெடி தெரியும்ன்றனால இந்த ஸ்டெப்லாம் சொல்றேன். உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Tomcat-ஐ டவுன்லோட் பண்ணியாச்சு. Tomcat நம்ம என்ன பண்றோம்னா அன்சிப் பண்றோம். அன்சிப் பண்ண Tomcat நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ we are going to start our Tomcat அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஆறாவது ஸ்டெப் அப்படி என்னன்னா ஸோ we are going to நம்ம ஒரு இது ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப் தாங்க. இது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். which is வேணும்னா Tomcat-ஓட போர்ட் நம்பர் நம்ம மாத்துவோம். Tomcat போர்ட் நம்பர் சேஞ்ச் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஆனா கத்துக்கோமே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனான ஸ்டெப்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஜாவா கோட நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். தட்ஸ் இட். இப்போ இதுல முதல் 5 ஸ்டெப் ரொம்ப ஈஸி, 7வது ஸ்டெப் ரொம்ப ஈஸி. போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்க எல்லா கமாண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கமாண்ட்ஸ். ஓகே. இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் yamன்றதை நம்ம அப்டேட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த 7 ஸ்டெப்பை தான் என்ன பண்ண போறோம்னா ஒரு பிளே புக்காக நான் எழுத போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் let me go and let me create a new file. ஃபைல் சேவ். ஸோ என்ன பண்ணுவோம்னா let me show you an example. என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம tomcat.yaml அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கா? ஒன் செகண்ட் எங்க நான் ஸ்டோர் பண்றேன், டெஸ்க்டாப்ல வச்சுப்போம். டெஸ்க்டாப்ல tomcat.yaml பேர்ல எனக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு டெஸ்க்டாப்ல நான் இப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். டன்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜென்கின்ஸ் கிளாஸ்ல பண்ண மாதிரியே இது எல்லா மிஷினையும் நம்ம ரன் பண்ண வேணாங்க. நம்ம ஒரே ஒரு மிஷின்ல மட்டும் ரன் பண்ணலாம். vi slaves.txt எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் கிளாஸ்ல எதுல நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்ன்ற மறந்து போச்சு. ஓகே, ஸோ நம்ம ரேண்டமா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டாவது ஐபி அட்ரஸ் 7169 இதை எடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் டாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அப்ப மீனிங் என்னன்னா இந்த மிஷின்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாம் கேட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம். சேவ் அண்ட் குவிட். நான் இங்க என்ன பண்றேன், ஸோ லெட் மீ ஓப்பன் ஒரு பேசிக்கா ஒரு YAML ஃபைல் எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற இதே கோட் எல்லாமே அப்படியே காப்பி, இங்க பேஸ்ட். இங்க நம்ம ஆல்ன்றதுக்கு பதிலாக மட்டும் நான் என்ன பண்றேன்னா டாம் கேட்னு நான் கொடுக்குறேன். ஏன் நம்ம இப்பதான் slaves.txt ஃபைல்ல நம்ம ஒரே ஒரு ஐபி அட்ரஸை மட்டும் குரூப் பண்ணி வச்சிருக்கோம் டாம் கேட்ன்ற பேர்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் டாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம யாரா ரன் பண்ண போறோம், EC2 user become yes done. இப்போ டாஸ்க் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம முதல் கமாண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எம் அப்டேட் பண்ண போறோம். எப்படிங்க அப்டேட் பண்றது? நோ வரிஸ். ஏதாவது தெரியலையா, டைரக்டா கூகுள்னு ஒருத்தர் ஹெல்ப் இருக்காரு. ஏன்னா எனக்கும் ஏதாவது ஒன்று தெரியணும்னா ஆன்சர்ன்றது யார்கிட்ட போய் தேடணும், கூகுள் கிட்ட தான் போய் தேடுவேன். ஸோ டெவலப்பர்ஸ் எல்லாருமே இந்த கூகுள் தான் உங்களுக்கு ஹெல்ப். ஸோ கூகுள் கிட்ட இருந்து நீங்க அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது தான் லைஃபே. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். எரர் ஒர்க் ஆகாது, பிரச்சனை பண்ணும், தெரியாத ஒன்று செய்ய சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாட் வி வில் டூ, போயிட்டு கூகுள்ல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச்னா புதுசா கத்துக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அன்சிபிள்ல நம்ம எம்ன்ற மாடியூல் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா என்னது எம் போட்டு நம்ம அப்டேட் பண்றது தான் நம்மளோட கமாண்ட், எம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இங்க என்ன பண்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம கீழே இங்க நீங்க எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்தீங்கனாலே கீழே எக்ஸாம்பிள்ஸ்ல வரும். இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பாத்தீங்கனாலே ஸோ அப்கிரேட் ஆல் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா. இதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன மீனிங்னா நம்ம எம் அப்டேட் பண்ற மாதிரி மீனிங்கா. அவ்வளவுதான். அப்படியே அதை காப்பி பண்றேன், நம்ம இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரியாது. என்ன பண்ணுவீங்க, இதை பத்திலாம் நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க, படிப்பீங்க, இதெல்லாம் பார்த்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது நெட்லயே சர்ச் பண்ணுவீங்க. கமாண்ட் டு அப்டேட் மை எம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இல்ல ஒரு பிளாக்ல யாரோ ஒருத்தவங்க இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல் வாட்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுறது. அதே ஒரு வாட்டி பண்ணிட்டீங்களா, ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா நீங்க பிளே புக் அடிப்பீங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது தான் அந்த ஒரு ப்ராப்ளம். அடுத்து இட் வில் பி ஃபாஸ்டர். ஓகே, நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லாக நம்மளோட எம் பேக்கேஜை நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. டன், சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து அதே கமாண்ட் தான். ஏன் அதே கமாண்டு, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப ஜாவாவை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அந்த கமாண்டும் எம் இன்ஸ்டால் ஜாவா சேம். அப்ப நான் இங்க என்ன பண்றேன், நம்ம ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அப்ப நான் இங்க என்ன ஹெட்டிங்ல இன்ஸ்டாலிங் ஜாவா அப்படின்னு நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இங்க லேட்டஸ்ட்ன்றது பதிலா நம்ம பிரசன்ட் அப்படின்ற நம்மளோட ஸ்டேட் நம்ம கொடுக்க போறோம். நேம்ன்றதுல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஜாவாவோட பேக்கேஜ் நான் கொடுக்குறேன். என்ன பேக்கேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இது எனக்கு நம்பர் தெரியுங்க, அதனால நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். ஜாவா 1.8.0 -openjdk. ஓகே, டன். நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே என்ன ஜாவா வெர்ஷன் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்றது எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்ப ஜாவா 8ன்ற வெர்ஷன் 1.8.0 OpenJDKன்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் தான் கொடுக்குறேன். ஸோ இது ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் ஜாவா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ ஐ எம் இன்ஸ்டாலிங் ஜாவா 8. ஓகே, டன். சக்சஸ்ஃபுல்லா நம்ம 2 கமாண்ட் முடிச்சாச்சு. இங்க இருந்து தான் நம்மளுக்கு டாம் கேட்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டாம் கேட்டை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம எப்படி நம்ம இன்டென்டேஷன் எரர் கிளியர் பண்றது நம்ம இது ப்ராக்டிஸ் தாங்க. ஸோ நீங்க இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிசிங்ல தான் YAML நம்ம இன்டென்டேஷன் எரர் சரி பண்ண முடியும். ஸோ இது நம்ம இது லேர்ன் பண்றதுக்கு தனியாக எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ இது ஃபுல்லா நமக்கு ஒரு இன்டென்டேஷன், அதுக்குள்ள நேம் அண்ட் டாஸ்க், அதுல இதெல்லாம் இன்டென்டேஷன். ஸோ இது நம்ம அந்த பிளே புக் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து தான் we can clear the indentation errors. இது நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. YAMLோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ணி அப்படியே நம்ம பிளே பண்றோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ we are going to டாம் கேட்டை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ how do I download Tomcat is, so let me go to Google and நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். Tomcat download அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் Tomcat கிடைக்கும்.
ஸோ இப்போ அப்பாச்சி டாம்கேட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே ஓகே. ஸோ நம்ம இங்க கிளிக் பண்றோம்னா 1 செகண்ட். ஸோ இப்போ நான் இங்க கொடுக்குறேன்னா அப்பாச்சி டாம்கேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நிறைய வெர்ஷன் இருக்கு. 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டாம்கேட் 9 அப்படின்ற ஒரு வெர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இல்லை டாம்கேட் 7, எனிதிங் இஸ் ஃபைன், உங்களோட சாய்ஸ் தாங்க. நம்ம இது வந்து டெவலப்பர் சொல்லிடுவாங்க எங்களுக்கு இந்த வெர்ஷன் டாம்கேட் தாங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெவலப்பர்ஸ் இல்லாதனால நம்ம ரேண்டமா ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டாம்கேட் 9 அப்படின்னு ஒரு வெர்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி கீழே பண்ணீங்கன்னா நமக்கு இங்க டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷன்ல இருக்கும். இப்போ டவுன்லோட்ல ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்றீங்களா இல்ல டார் ஃபைல டவுன்லோட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். இந்த ஜிப்னா என்னன்னா கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா இங்க ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே கம்ப்ரஸ்டு ஃபைல். அப்படின்னா சைஸை குறைச்சு ஒரு ஜிப் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல் தாங்க இங்க இருக்கிறது, ஜிப் இல்ல டார். நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுல எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லினக்ஸ் பேஸ்டுக்கு விண்டோஸுக்கு தனியா ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு, அது விண்டோஸ் பேஸ்ட். இங்க நீங்க ஜிப் ஆர் டார் எது வேணா உங்களோட சாய்ஸ் தான், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் டார்ன்னு நான் எடுக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டவுன்லோட் ஆகுது. அப்ப மீனிங் என்னன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே எனக்கு டவுன்லோட் ஆகுது. சூப்பர். இப்போ உங்களுக்காக ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு இப்போ லிங்கை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகுது. லினக்ஸ் மிஷின்ல எப்படி இந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி இங்க கொண்டு வருவீங்க? லினக்ஸ் மிஷின்ல என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு லிங்க்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம்? வாட் இஸ் த கமாண்ட், யாரா சொல்லுங்க பாப்போம். சூப்பர். ஸோ எல்லாருமே சொல்லிட்டீங்க, which is wget. அவ்வளவுதாங்க. அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா wgetன்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். wgetன்ற கமாண்ட் நான் இதுக்கு எதுல வேணும்னா எனக்கு அன்சிபிள்ல வேணும். எனக்கும் தெரியாது, என்ன பண்ணுவோம், அப்படியே கூகுள்ல போயிட்டு அன்சிபிள் wgetன்னு கொடுக்குறேங்க. இப்படிதான் நம்ம ஃபுல் லேர்ன் பண்ண போறோமே. ஸோ அன்சிபிள் wget எதுவுமே நம்ம பிரெயின்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு சொல்ல கொடுக்க போறது இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா wgetன்ற கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு get URL அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க. ஓகே சூப்பர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், get URL அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்ப அன்சிபிள் பில்ட்-இன் get URL அப்படின்றதுக்கு நமக்கு இந்த get URL நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்மளுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போனீங்கனாலே, இங்க எக்ஸாம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம காப்பி பண்ணிப்போம். ஓகே ஸோ காப்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இங்க போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுக்க போறது மூணாவது எக்ஸாம்பிள், மூணாவது கமாண்ட். என்ன கமாண்ட்னா, நம்ம எங்க இருக்கு என்னோட நோட் பேட், டாம்கேட்டை டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே டன், சூப்பர். இப்போ என்ன யூஆர்எல்ங்க? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் யூஆர்எல் ரேஸ் பண்ணிக்கிறேன். இங்க நேம் ஹெட்டிங்ல டவுன்லோடிங் டாம்கேட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை மாத்திடுறேன். யூஆர்எல் என்ன பண்ண போறேன்னா என்னோட மெஷின்ல போயிட்டு டாம்கேட்டை ஜிப்பு ஆர் டார் உங்களோட சாய்ஸ் தான், எது வேணா கொடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க போயிட்டு இந்த லிங்க் நான் பேஸ்ட் பண்றேன். அப்ப இதுதான் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க். பட் டெஸ்டினேஷன் கேக்குதுங்க, எங்க போயிட்டு நீங்க எதை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வேணா நீங்க பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாஸ்டர் மிஷின்லேயே போவோமே. இப்போ நம்ம மாஸ்டர் மிஷின்ல இப்போ நான் கரண்டா எதுல இருக்கேன்னா ஹோம் EC2 யூசர் அப்படின்ற லொகேஷன்ல இருக்கேன். ரைட். ஸோ இந்த லொகேஷன்ல தான் நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம கரெக்டா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட சாய்ஸ் தான், நீங்க எங்க வேணா உங்க ஃபைலை நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு லினக்ஸ்ல கொஞ்சம் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு ஃபைல் டைரக்டரிஸ்னு ஒன்று இருக்குங்க. இது ஃப்ரீயா இருக்கும் போது லேர்ன் பண்ணுங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரொம்ப இன்டெப்தா நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. லினக்ஸ் ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு இமேஜஸ்ல நம்மளுக்கு இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் காமிக்கும். இங்க பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு பைனரிஸ், பூட்டு, டெவ், ETC அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்கு. இந்த ETCன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஜென்கின்ஸ்ன்றது இந்த ETC-க்குள்ளதான் இருக்கும். அன்சிபிளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனும் இந்த ஹோஸ்ட் எல்லாமே ETC-க்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இங்க பார்த்திருக்கோம். ரைட். நம்ம ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரும் இந்த ETCன்றதுக்குள்ளதான் போய் மாத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட மிஷின்ல இப்படி நிறைய டைரக்டரிஸ் இருக்கும். இந்த டைரக்டரிக்குள்ளதான் சப் டைரக்டரி எல்லாமே இருக்கும். இப்போ நான் மீனிங் நான் வேணா காமிக்கிறேன். இப்போ கரண்டா நம்ம எதுல இருக்கோம்னா ஸோ நம்மளோட ஹோம் EC2 யூசர்ல இருக்கும். நான் என்ன பண்றேன், நான் CD/ அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்லாஷ்னா என்னன்னா இப்போ நீங்க நம்மளுக்கு இந்த ஐஃபன் சிம்பிள் ஸ்லாஷா மாறிடுச்சு பாருங்களேன். ஸ்லாஷ்ன்ற மீனிங் என்னன்னா இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரைமரி ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். இப்போ நான் LS அப்படின்ற கமாண்டை கொடுத்து அடிச்சேன்னா எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு நான் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த லிஸ்ட் அப்படியே இங்க இருக்கும்.
நம்மளுக்கு பைனரி, சிஸ்டம், டெம்பரரி, யூசரு, வேரியபிள் எல்லாமே ஆர்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இதுக்குள்ள நம்ம இவ்வளவு நேரமா எதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, இங்க ஹோம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோமுக்குள்ள EC2 யூசருக்குள்ளதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ரைட். ஸோ இது ஜஸ்ட் லினக்ஸோட இது லினக்ஸ் டாபிக். ரைட். ஸோ நம்ம இது அன்சிபிளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எதுக்காக நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அன்சிபிள எங்க வேணா நீங்க போய் ரன் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஆனா சரி, அன்சிபிள் எங்க வேணா ரன் பண்ணலாம், அதுவும் ஓகே. பட் நம்ம இப்போ ஒரு டாம் கேட்னு நம்ம டவுன்லோட் பண்றோம் பாத்தீங்களா, இத எங்கேயாவது நான் போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ்லயே கேட்போம். இப்ப விண்டோஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா அது என்ன டிரைவ்ல எங்க போய் உட்காரும்? என்ன சொல்லுங்க பாப்போம். சி டிரைவ். எல்லாருமே சி டிரைவ்னு சொல்றீங்க. ஏன்னா விண்டோஸ்ல நம்ம பழக்கம் டி டிரைவ் இருக்கு, இஎஃப்னு நீங்க வச்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே இப்ப சி டிரைவ்னு ஏன் சொல்றீங்கன்னா, அந்த சி டிரைவ்ல தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும். ஸோ அப்ப சில தான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு லினக்ஸ்லயும் ஒரு டிரைவ் இருக்குங்க. அது என்னன்னா நம்ம /opt அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓபிடின்றது என்னன்னா, நீங்க புதுசா ஆட் பண்றீங்க பாத்தீங்களா, நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றது எல்லாமே ஓபிடில போயிட்டு ஆட் ஆன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ், நம்ம மேனுவலா ஆட் ஆன் பண்றது எல்லாமே நம்ம ஓபிடில போய் போடுறோம். இல்ல நீங்க ஓபிடில வேணாம் அப்படின்னு நினைச்சாலும், இப்ப நீங்களே விண்டோஸ்ல கூட சி டிரைவ் வேணாம் டி டிரைவ்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணுனா பண்ணலாம், ஒர்க் ஆகும், தப்பே கிடையாது. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டிஃபால்ட்டா விட்டீங்கன்னா சி டிரைவ், நீங்க வேணும் மாத்தி எனக்கு டில போ ஈல போ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓபிடில தான் போய் போடணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க போயிட்டு இப்போ ஹோம் EC2 யூசர் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுல கூட நீங்க டாம் கேட்டை டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுங்க, எந்த தப்புமே வராது. ஆனா ஜஸ்ட் இது ஒரு லினக்ஸ் டாபிக், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் ஆன் ஃபைல்ஸ் எல்லாமே ஓபிடில போடுவோம். அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம், இன்னைக்கு கிளாஸ்ல ஓபிடில நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லொகேஷன்ல போடுறோம். ஸோ நம்மளுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா ஓபிடி அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க இருக்கு ஓபிடின்றதுதான் நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். ஸோ இது நம்ம மாஸ்டர் மிஷினை நான் எக்ஸாம்பிளா வச்சு காமிக்கிறேன். என்னோட ஸ்லேவ் மிஷினும் என்னது, என்னோட லினக்ஸ் பேஸ்டு தான். எல்லா லினக்ஸுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் சேமா தாங்க இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபைல் ஸ்ட்ரக்சர், ஃபைல் டைரக்டரி. நான் என்ன பண்றேன், சிடி ஹோம் EC2 யூசர்னு சொல்லிட்டு திருப்பி நான் EC2 யூசருக்குள்ளேயே போயிடுறேன். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம இப்போ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றோம் பாத்தீங்களா, நம்மளோட பிளே புக்ல டாம் கேட்டை நான் டவுன்லோட் பண்றேன்ல, இது எங்க போய் டவுன்லோட் ஆகுதுன்னு நான் சொல்றேன்னா, எனக்கு ஓபிடில போய் டவுன்லோட் ஆகு அப்படின்னு இங்க ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க. இங்க நான் ஓபிடின்னு எழுதுறதுக்காக ஒரு காரணம். இப்போ உங்களுக்கு ஓபிடி பிடிக்கலையா, எனக்கு ஓபிடி தெரியலையா, நோ வரிஸ். இங்க ஹோம் EC2 யூசர் நீங்க யூஸ் பண்றீங்களா, அதை கூட இங்க கொடுங்க, தப்பே கிடையாது. நீங்க இது வந்து எங்க எனக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பாத், எனக்கு எங்க போய் விழுகணும், இந்த டவுன்லோட் ஆகுது பாத்தீங்களா, எனக்கு எங்க போய் டவுன்லோட் ஆகணும்ன்ற பார்த்து தான் இங்க கொடுக்குறோம். நான் இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்ற எல்லாருமே லினக்ஸ்ல யூஸ் பண்றதுனால ஓபிடின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்த்து மாத்திக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. மோடுன்றது என்ன பர்மிஷன் நீங்க அந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்றீங்க, நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் 777ன்றதே கொடுத்துக்கிறேன். ஃபுல் பர்மிஷன்ஸ், எந்த ப்ராப்ளமும் வேணாம் அப்படின்றதுக்காக ஃபுல் பர்மிஷனை நம்ம இதை செட் பண்ணிக்குவோம். அவ்வளவுதாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நான் டாம் கேட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டாம் கேட் டவுன்லோட் பண்றது அது என்ன ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகுதுன்னா, ஒன்னு ஜிப் ஃபார்மேட் இல்ல டார் ஃபார்மேட். இது ரெண்டுமே என்னன்னா கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ். கம்ப்ரஸ்ட்னா நம்மளுக்கு ஜிப் ஃபைல் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ். இப்போ இந்த கம்ப்ரஸ்டு ஃபைலை எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எனக்கு அன்சிப் பண்ணணும். அப்ப அன்சிப்னா என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க நம்ம எக்ஸாம்பிள் நம்ம நெட்லயே போவோமே, நெட்ல போய் சர்ச் பண்ணுவோம். அகைன் என்ன பண்றேன், கூகுள்ல போயிட்டு வாட் ஐ டு இஸ் அன்சிபிள், நம்ம என்ன பண்ணோம்னா டாரு அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ டார் எனக்கு அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன வருதுன்னா அன்ஆர்கைவ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஜிப் ஃபார்மேட்ல நான் கொடுக்குறேன். ஸோ அன்ஜிப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் எனக்கு அவுட்புட் அன்ஆர்கைவ்னு வருது. அப்ப ஜிப்பா இருந்தாலும் டாரா இருந்தாலுமே ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போற ஒரே மாடியூல் அன்ஆர்கைவ்ன்ற மாடியூல். அப்ப இந்த மாடியூல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை அன்ஆர்கைவ் பண்ணிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள்ஸ்ல போவோம்.
எக்ஸாம்பிள்ல போனீங்கன்னா நம்ம இங்க ஒரு கோடு இருக்கு, இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் கோட். காப்பி என்ன பண்றேன், என்னோட மெஷின்ல போயிட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணுவோமே, பேஸ்ட் இன்டென்டேஷன் எரர், இதை நம்ம சரி பண்ணலாம். டேப் இங்க அன்சிபிள் பில்ட்இன்ல வெறும் அன்ஆர்கைவ் கொடுத்தாலே போதும். அந்த பில்ட்இன் கொடுத்தாலும் தப்பு கிடையாது, ஜஸ்ட் அன்ஆர்கைவ் இஸ் எனஃப். ஓகே, இப்போ நமக்கு சோர்ஸ் கேக்குது. சோர்ஸ்னா இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், சோர்ஸ்ன்றது என்ன மெஷின், டெஸ்டினேஷன்ன்றது என்ன மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். சூப்பர். அப்ப சோர்ஸ்ன்றது மாஸ்டர், டெஸ்டினேஷன்ன்றது ஸ்லேவ். இப்ப அகைன் ஒரு கொஸ்டின், இப்போ நம்ம இப்ப டவுன்லோட் பண்றோம் பாத்தீங்களா இந்த ஃபைல், இது நம்ம மாஸ்டர் மெஷின்ல இருக்கா ஸ்லேவ் மெஷின்ல இருக்கா? இன்னும் நம்ம இந்த கோட் ரன்னே பண்ணல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது ஒரு அன்சிபிள் கமாண்ட், ஸ்லேவ் மெஷின் ஓபிடில. சூப்பருங்க. ஸ்லேவ் மெஷின்ல ஓபிடில தான் போயிட்டு இது டவுன்லோட் ஆகும். நம்ம எதுல ரன் பண்றோம், ஒரு ஐபி அட்ரஸ்ல தான் இந்த கோட் நமக்கு ரன் ஆக போகுது. அப்ப மாஸ்டர் மெஷின்ல நம்ம என்ன பண்றோம்னா அந்த கோடை நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகுறது எதுல போய் டவுன்லோட் ஆகும்னா உங்களோட ஸ்லேவ் மெஷின்ல ஓபிடின்ற ஒரு ஃபைல்ல தான் போய் டவுன்லோட் ஆகும். ரைட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மீனிங் இப்போ நான் டவுன்லோட் பண்ற டார் ஃபார்மேட் ஸ்லேவ் மெஷின்ல தான் இருக்கு. ரைட், ஏன்னா நம்ம ரன் பண்றது ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட்னு ஒரு ஐபி அட்ரஸ்ல கொடுக்குறோம். அதுலதான் இந்த கோடெல்லாம் போய் ரன் ஆகும். அப்ப அந்த ஸ்லேவ் மெஷின்ல ஓபிடில தான் போயிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், நம்ம மாஸ்டர் மெஷின்ல கிடையாது. அப்ப ஸ்லேவ் மெஷின்ல எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஆனா இங்க நமக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன்ன்றது என்னன்னா மாஸ்டர் மெஷின்ல இருந்து ஸ்லேவ் மெஷினுக்கு. ஆனா நம்மளோட ஃபைல் தான் ஸ்லேவ் மெஷின்லயே ஆல்ரெடி இருக்கே, அப்புறம் இதுக்கு நான் மாஸ்டர் மெஷின்ல இருந்து நான் ஸ்லேவ் மெஷினுக்கு புஷ் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பேராமீட்டர் நம்ம ஆட் பண்ணும். என்னன்னா சோ நம்மளுக்கு இங்க ஒன்று இருக்கு பாருங்களேன். சோ அன்ஆர்கைவ் ஃபைல் தட் இஸ் ஆல்ரெடி ஆன் த ரிமோட் மெஷின். அப்ப அந்த ஸ்லேவ் மெஷின்ல ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குன்னா அதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. இதுல நம்மளுக்கு என்னன்னு இருக்குன்னா புதுசா ஒரு பேராமீட்டர் ஆட் ஆயிருக்கு, which is remote source அப்படின்னு ஒரு பேராமீட்டர். அது என்னங்க ரிமோட் சோர்ஸ். நான் என்ன பண்றேன், சரி பண்ணிக்கிறேன். ரிமோட் சோர்ஸ்ல நான் இங்க எஸ்ன்னு கொடுத்தேன்னா சோர்ஸும் உங்களோட ஸ்லேவ், டெஸ்டினேஷனும் உங்களோட ஸ்லேவ் மெஷின். இது நீங்க கொடுக்கலன்னா உங்க சோர்ஸ்ன்றது மாஸ்டர் மெஷின்ல போய் தேடும், யாருன்னா இந்த மாதிரி ஒரு அப்பாச்சி ஃபைல் எங்கேயாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்லேவ் மெஷின்ல போயிட்டு அதை அன்எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்ப நான் இங்க என்ன பண்றேன், ரிமோட் சோர்ஸ் நான் எஸ்ன்னு கொடுத்தனால இந்த ஸ்லேவ் மெஷின்ல இருந்தே ஒரு ஃபைலை எடுத்து ஸ்லேவ் மெஷின்ல அது என்ன பண்ணும்னா எனக்கு அன்சிப் பண்ணும். நான் என்ன பண்றேன், இங்க ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் டார் ஃபைல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கு. சோர்ஸ் எங்க இருக்கு, /opt-க்குள்ள எனக்கு இந்த பேர்ல எனக்கு இப்படி ஒரு ஃபைல் இருக்கும், டார் அப்படின்ற ஃபார்மேட்ல இப்படி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் எனக்கு என்ன பண்ணுனா அதே ஓபிடிலேயே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிரு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப முதல் 4 கமாண்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் 3 கமாண்ட் தாங்க. ஸோ அது நம்மளுக்கு அதுல ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கமாண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சக்சஸ்ஃபுல்லாக 4 டாஸ்க் நம்ம ரன் பண்ணியாச்சு. இப்ப இந்த 4 டாஸ்க் நம்ம ரன் பண்ணதை நான் பிளே புக்ல நான் வழியா நான் ரன் பண்றேன், அவுட்புட்டை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் யாருக்குன்னா ஏதாவது டவுட்ஸா இருக்குன்னா அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணுவோம். ஸோ இப்போ வாட் வில் டு இஸ், இது நம்ம Ctrl+A காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட மெஷினுக்கு போவோம், vi tomcat.yaml அப்படின்னு நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். இன்சர்ட் மோட்ல போயிட்டு என்னோட டேட்டாவை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன், டன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ansible -playbook -i slaves.txt tomcat.yaml. இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகும்னா நம்ம ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஒரே ஐபி அட்ரஸ்ல போயிட்டு பேக்கேஜ் அப்டேட் பண்ணிட்டு ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா டாம்கேட்டை டவுன்லோடும் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடும். எந்த லொகேஷன்ல, ஓபிடின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த லொகேஷன்ல எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடும். இது எனக்கு முடியட்டும், முடிஞ்சோன்னு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே சக்சஸ், டன்னு. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஸ்லேவ்